ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு டிப்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் 23. ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா 7ஆம் வகுப்பு 3வது பருவத்தில் இருக்கக்கூடிய எக்கனாமிக்ஸ் லெசன் 1 தான் நம்ம பார்க்க போகிறோம். வரி மற்றும் அதன் முக்கியத்துவம். ஸோ வரி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எதுக்காக போடுறாங்க, அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, அதை வச்சு கவர்மெண்ட் வந்து என்ன மாதிரிலாம் செலவு பண்ணுறாங்க, ஸோ வரிங்கிறது எதுக்கு வாங்குறாங்க, அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் டாப்பிக்கே வந்து பார்த்திங்கன்னா வரி விதிப்பு. ஸோ வரி விதிப்புனா என்னதுங்க? ஸோ கவர்மெண்ட்டுக்கு வருவாய் அப்படிங்கிற ஒரு விஷயம் வேணும். அதுக்காக மக்கள்கிட்ட வரி அப்படிங்கிற ஒரு இம்ப்ளிமெண்ட் மூலமாக அவங்க பணம் வந்து வாங்குறாங்க இல்லைங்களா? அதை தான் என்னென்னு சொல்லுவாங்க, வரி அப்படிங்கிறத சொல்லுவாங்க இல்லைங்களா? ஸோ அதை பற்றி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்து ஒருத்தவர் டிஃபைன் பண்ணியிருக்காரு. யார் அப்படின்னா பேராசிரியர் சேலிக்மன் அப்படிங்கிறவர் வரி விதிப்பை பற்றி என்ன சொல்லியிருக்காருன்னா, வரிகள் என்பவை ஒருவர் அரசுக்கு செலுத்த வேண்டிய கட்டாய பங்களிப்பு. சரிங்களா? ஸோ வரிங்கிறது என்கிட்ட இப்போ இருக்குது, நான் தரேன், அடுத்த மாதம் இருக்காது தரமாட்டேன், அப்போல்லாம் வந்து நம்மளால் எக்ஸ்கியூஸ் வந்து பண்ண முடியாது. ஸோ வரிங்கிறது மஸ்ட்டு எல்லாருமே கொடுக்க வேண்டிய ஒரு விஷயம். அதே போல் அந்த வரிகள் மூலமாக கவர்மெண்ட் என்ன பண்ணணும், கட்டாயமாக நலத்திட்டங்களை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். இதை பற்றி சொன்னவர் தான் பேராசிரியர் சேலிக்மன் அப்படிங்கிறவர். சரிங்களா? இப்போது ஆடம் ஸ்மித் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, 4 வகையான வரி விதிப்பு கோட்பாடுகள் வந்து இருக்குது. என்னென்ன மாதிரி விதிகள் இருக்குது அப்படின்னா, சமத்துவ விதி, உறுதிப்பாட்டு விதி, வசதி விதி, சிக்கன விதி. இப்போ இந்த சமத்துவ விதினா எல்லாருக்கும் சமமான முறையில் வரி போடணுங்கிறது கிடையாது. அந்த வரிங்கிறது எளிமையாக இருக்கணும், நியாயமாக இருக்கணும், அவ்வளோதான். சரிங்களா? இப்போ உறுதிப்பாட்டு விதி அப்படின்னா, நாங்கள் பொருளாதாரத்தில் ஏற்படக்கூடிய அனைத்துமே வந்து வீண் செலவுகள் நம்ம செய்ய மாட்டோம், வீண் செலவுகளை நம்ம பொருளாதாரத்தில் தவிர்க்கலாம் அப்படிங்கிற ஒரு உறுதிப்பாட்டு நிலை வந்து இருக்கணும். அடுத்து வசதி விதி அப்படின்னா, இப்போ ரொம்ப குறைஞ்சபட்சம் சம்பளம் வாங்குறவங்களா இருந்தாலும் கூட அவங்க வந்து இப்போ வரி செலுத்துறதுனால ரொம்ப துன்பப்படக்கூடாது, அவங்களுக்கும் ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும், வரிங்கிறது மூலமாக யாரும் துன்பப்படக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அடுத்து சிக்கனமான விதி அப்படின்னா, அரசு வந்து பரவாயில்லப்பா, நிறையா டேக்ஸ் வந்து வந்திருக்கு, இதை நம்ம வந்து இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு தாராளமாக ஏகபோகமாக வந்து அரசாங்கம் வந்து செலவு பண்ணக்கூடாது, குறைந்தபட்சமாக வந்து செலவு பண்ணிவிட்டு கஜானாவில் வந்து நிறையா சேமித்து வைக்கணும், அந்த கவர்மெண்ட்டாக வந்து கொஞ்சம் செழிப்பாக இருக்க முடியும் அப்படிங்கிறத ஆடம் ஸ்மித் வந்து சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து சொன்னது யாருக்கு அப்படின்னா, கவர்மெண்ட்டுக்கு வந்து சொல்லியிருக்காரு. சரி, அடுத்து வந்து வரி விதிப்போட வகைகள் எப்படி இருக்குன்னா, விகிதாச்சார வரி, வளர்வீத வரி, தேய்வு வீத வரி, ப்ரொபோஷனல் டேக்ஸ், ப்ரொக்ரெசிவ் டேக்ஸ், ரெக்ரெசிவ் டேக்ஸ்ன்னு சொல்லிட்டு 3 வகையாக வந்துருக்கு. சரி, ஓகேங்க, இது இருக்கட்டும். இந்த பாக்ஸுக்கு கீழே இருந்த விஷயங்கள்லாம் நடத்தாமல் நீங்கள் பாட்டுக்கு போயிட்டீங்களே அப்படின்னா, இந்த பாக்ஸுக்கு கீழே ஒரு பேராகிராஃபாக இருக்குது இல்லைங்களா? இதை தான் நான் உங்களுக்கு அந்த பாக்ஸில் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தேன். அதே போல் இந்த 3 விஷயத்தையும் நான் அந்த பேராகிராஃப் காட்டாமல் உங்களுக்கு இந்த இடத்துல நான் வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்றேன். ஓகேவா? நீங்கள் அடுத்து அந்த பேராகிராஃபை ரீட் பண்ணி பார்க்கும்போது, ஓகே, இவங்க இதை தான் நமக்கு சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். சரியா? சரி, ப்ரொபோஷனல் டேக்ஸ், விகிதாச்சார வரி அப்படின்னா சமமான வரி. இப்போது 50,000 சம்பளம் வாங்குறவனாகவும் இருக்கட்டும், 5,000 சம்பளம் வாங்குறவங்களாகவும் இருக்கட்டும், 2 பேருக்குமே ஒரே வரியாக இருக்கும். இப்போ 5% தாங்க உங்களுக்கு வரி, யாராக இருந்தாலும் சரி 5%, 5 லட்சம் சம்பளம் வாங்கினாலும் சரி உனக்கு 5% தான் அப்படின்னா கோடு எப்படி போகும், இப்படி போகும். எல்லாருக்கும் சமமான வரி, எல்லாருமே இதை தான் செலுத்தணும். ஓகேங்களா? இதுதான் என்னது, ப்ரொபோஷனல் டேக்ஸ், விகிதாச்சார வரி. ஸோ பார்த்தீங்களா, கோடு அப்படியே நேராக போகுதா, இதுதான். சரி, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வளர்வீத வரி. அப்படியே எப்படி போகுது, ஸ்ட்ரெயிட்டாக மேலே அப்படியே போயிட்டே இருக்கா. ஸோ அதோட காரணம் என்னென்னா, இப்போ நான் வந்து 5,000 சம்பளம் வாங்குறேன்னா என் வாழ்நாள் முழுக்க நான் 5,000 தான் வாங்குவேன்? நான் கண்டிப்பாக கிடையாது. என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் அதிகரிக்க என்னோடய சேலரியும் வந்து என்னாகும், அதிகரிச்சுக்கிட்டே போகும். அப்போ அதுக்கேற்ற மாதிரி என்னோடய வரி விதிப்போம், என்னோடய டேக்ஸுமே என்னாகும், என் சம்பளத்துக்கு ஏற்ற மாதிரி இன்க்ரீஸ் ஆக இந்த கோடு எப்படி போகும், மேல் நோக்கி போகும். அதுதான் வந்து வளர்வீதம். ஸோ சம்பளத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து டேக்ஸ் போடுறோம் அப்படின்னா ஒவ்வொருத்தவங்களோட சம்பளமும் ரைஸ் ஆகும், அப்போ அது கூடவே சேர்ந்து டேக்ஸும் ரைஸ் ஆகும். அதுதான் என்னன்னு சொல்கிறாங்க, வளர்வீத வரி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அடுத்து தேய்வு வீத வரி அப்படின்னா என்னதுங்க, உங்களுக்கே என்ன தெரிஞ்சிருக்கும், கோடு வந்து எப்படி கீழ் நோக்கி போகும். தேய்வீக வரினா கோடு கீழ் நோக்கி போகும். ஸோ இது வந்து எதுங்க மீன் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தவங்க வந்து அதிகமாக வருமானம் வாங்குவாங்க, ஆனால் அவங்களுக்கு டேக்ஸ் கம்மியாக இருக்கும். சம்பளம் வாங்குறவங்க கம்மியான சம்பளமாக வாங்கிட்டு இருப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு டேக்ஸ் வந்து கூடிக்கிட்டே போகும். ஏன் கூடுது, எதுக்கு கூடுதுன்னே தெரியாது, அவங்களுக்கு கூடிக்கிட்டே போகும். அப்போ என்ன ஆகும், தேய்வு வீத வரி அப்படிங்கிறது நிலவும். சரிங்களா? ஸோ அவ்வளோதான். இப்போ நீங்கள் இந்த பேராகிராஃப் எல்லாமே நீங்கள் ரீட் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கே புரியும். இப்போ வரியின் முக்கியத்துவம், கவர்மெண்ட் வந்து எதுக்காகலாம் வரி வாங்குறாங்க, என்ன மாதிரி வளங்கள் வந்து மக்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா, நலவாழ்வு, சுகாதாரமான முறையில் இருக்கிறதுக்காக நிறைய விஷயங்கள் வந்து மேம்படுத்தி கொடுக்குறாங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா, கல்விக்காக நிறைய வந்து செலவு செய்கிறாங்க. ஆட்சி நிர்வாகம் நடக்கணும் அப்படின்னா அதுக்கு கீழே இருக்க ஊழியர்களுக்கெல்லாம் சம்பளம் கொடுக்கணும், அதுக்கு பில்டிங்ஸ்லாம் தேவை. ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்காக வரிகள் வந்து செலவு செய்யப்படுது, வரிகள் வாங்கவும் படுது. ஸோ உள்கட்டமைப்பு
மேம்பாடு, போக்குவரத்து, வீட்டு வசதி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து கவர்மெண்ட் வந்து செஞ்சு கொடுத்துட்ருக்காங்க இல்லைங்களா. இதெல்லாமே எப்படி செய்வாங்க? அவங்க எங்கேயாவது அவங்க சொத்தை விற்றுட்டு வந்து நமக்கு செய்வாங்களா? கண்டிப்பாக கிடையாது. ஸோ மக்கள்கிட்ட இருந்து வரி பணம் வந்துச்சு அப்படின்னா அது மூலமாக இது எல்லாமே வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படுது. சரிங்களா. இப்போது ரொம்ப முக்கியமான விஷயம், இப்போ தான் வந்து மெயினான திங்ஸ் வந்து நம்ம பார்க்கவே ஆரம்பிக்கிறோம். வரியின் வகை. ஸோ வரியின் வகை வந்து 2 வகைப்படுத்தலாம். ஒன்று நேர்முக வரி, இன்னொன்று மறைமுக வரி. இதோட ஜஸ்ட் சிம்பிளான ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டிங்கனாலே இந்த லெசன் அவ்வளோதான் கம்ப்ளீட் ஆச்சு. நேர்முக வரினா நேரடியாக நம்ம அரசாங்கத்துக்கு செலுத்தக்கூடிய வரி தான் நேர்முக வரி. எல்லாத்தையுமே நேரடியாக தானே செலுத்துகிறோம். இப்போ கடலை மிட்டாய் வாங்குகிறோன்னா அதுக்கு நேரடியாக நம்ம அதுக்கும் சேர்த்து காசு கொடுத்துட்றோம். வேறு ஏதாவது ஒரு விஷயம் வாங்கினாலும் நம்ம கொடுத்துட்றோம். அது எப்படி பார்த்தாலும் நேர்முகம் தானே. இது எப்படி மறைமுக வரிங்கிறது ஒன்று வரும் அப்படின்னா அதை பற்றி டீட்டெயில்டாக இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா. ஸோ நேர்முக வரி ஒரு தனி நபரோ இல்லை ஒரு கம்பெனியோ நேரடியாக அரசுக்கு செலுத்தக்கூடிய வரி தான் நேர்முக வரி. இதை தான் ஏற்கனவே சொல்லிட்டீங்களேங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். சொத்து வரி, தனியால் சொத்து வரி, வருமான வரி, உறுதிமொழி பத்திரங்கள் மீதான வரி, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே எக்ஸாம்பிளாக சொல்லலாம். இப்போது கீழே வந்து பாருங்கள் ஒரு முக்கியமான விஷயம். மத்திய வருமான சட்டம் 1963 கீழ் நேர்முக வரிகளுக்காக மத்திய வருவாய் வாரியம் அப்படிங்கிற ஒரு வாரியம் வந்து அமைச்சிருக்காங்க. ஸோ இது என்னது? CBDT 1963 வந்து போட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஓகேவா. சரி, இப்போது நேர்முக வரினா நம்ம ஒரு விஷயத்தை டைரெக்டாக வாங்கும்போது அது மேல் வந்து அவங்க போடப்படக்கூடிய வரியை நேர்முக வரி. அதுக்கு எக்ஸாம்பிளாக அந்த நிறுவன வரி. கம்பெனி ஒன்று நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா அதில் வரக்கூடிய லாபத்துக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து அவங்களுக்கு டேக்ஸ் கட்டி தான் ஆகணும். ஸோ நான் நேரடியாக என்னோடய லாபம் இது, என்னோடய டேக்ஸ் இது இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கொடுத்துட்றோம். சொத்து வரினா நான் இவ்வளோ தூரத்துக்கு நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், நான் வந்து வாங்கியிருக்கேன், இதுக்கான காசை வந்து நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன், டேக்ஸை கொடுத்துட்றேன்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துட்றோம். அடுத்து பார்த்திங்கன்னா அன்பளிப்பு. யாராவது எனக்கு ஒருத்தவங்க அன்பளிப்பு கொடுத்தாலும் அது டேக்ஸ் செலுத்தக்கூடிய நிலையில் அந்த பொருள் இருக்குது அப்படின்னா அதுக்கான டேக்ஸும் நம்ம செலுத்தி தான் ஆகணும். ஸோ முன்னோர்களோட சொத்துக்களாக இருந்தாலும் அதுக்கான டேக்ஸும் நம்ம வந்து செலுத்தி தான் ஆகணும். இதெல்லாமே என்னது? நேர்முக வரி. எல்லாமே வந்துருச்சேங்க. அப்புறம் எது தாங்க மறைமுக வரி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் வந்து ஒரு கார் வந்து வாங்க போகிறேன். காரோ இல்லை ஏதோ ஒரு எலக்ட்ரானிக் பொருளோ நான் வந்து வாங்குறதுக்காக ஒரு ஷோரூமுக்கு வந்து நான் போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஷோரூமில் அவங்க அந்த பொருள் இருக்கிற வரைக்கும் அதுக்கான டேக்ஸ் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, அவங்க வந்து பே பண்ணி வாங்கி வச்சுருந்துருப்பாங்க. அவங்க கட்டின டேக்ஸோடு சேர்த்து தான் நம்மக்கிட்ட என்ன பண்ணுவாங்க, அவங்க சேல்ஸ் பண்ணுவாங்க. அப்போ அவங்க வச்சுருந்த பொருளுக்கு அடுத்து நம்ம வந்து பேமெண்ட் பண்ண போகிறோம். அப்போ ஒரு வரியை இன்னொருத்தவங்க மீது வந்து சுமத்துறாங்க. ஓகேங்களா. பர்சன் டு பர்சன் அந்த வரி என்ன ஆகுது, ட்ராவல் ஆகி மாறி போகுது. அப்போ இந்த மாதிரி முறையை தான் என்னென்னு சொல்கிறாங்க, மறைமுக வரி அப்படின்னு சொல்கிறாங்க. இதே நேர்முக வரினா நான் கம்பெனி ஆரம்பிச்சிருக்கேன், என் ப்ராஃபிட்டை வேறு யாரையாவது நான் கட்ட வைக்க முடியுமா? கண்டிப்பாக முடியாது. டேக்ஸை வந்து கட்ட வைக்க முடியுமா? முடியாது. அப்போ மறைமுக வரி, என்கிட்ட இருந்து காரை வந்து இன்னொருத்தவங்க கிட்ட நான் சேல்ஸ் பண்ணுறேன், நான் தான் வந்து டீலராக இருக்கேன், மற்றவங்களுக்கு சேல்ஸ் பண்ணுறேங்கிறப்ப அந்த வரியை அப்படியே யாரை கட்ட வச்சாச்சு, இன்னொரு நபருக்கு மாற்றி விட முடியுது நம்மளால். ஓகேங்களா. அந்த வரியும் சேர்த்து தான் நம்ம வாங்குகிறோம். அப்படின்னு இருக்கும்போது அந்த வரியை இன்னொரு நபர்கிட்ட நம்மளால் மாற்றி விட முடியுது. அதுதான் என்னது? மறைமுக வரி. ஓகேங்களா. இப்போ ஒரு 2-3 இயர் மட்டும் நம்ம பார்த்தலாம். எந்த வருஷம் எந்த வரியை வந்து அறிமுகப்படுத்தினாங்க அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் நம்ம பார்த்துருவோம். மதிப்பு கூட்டு வரி அப்படிங்கிறத ஃபஸ்ட் டைம் எந்த மாநிலம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுச்சு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஹரியானா மாநிலம் இருக்குது இல்லைங்களா, இவங்க தான் மதிப்பு கூட்டு அப்படிங்கிற வரியை முதலாக வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. எப்போனா 2003 வருடம். ஸோ இதை தொடர்ந்து அதுக்கப்புறம் எந்தெந்த மாநிலங்களில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்கன்னா பஞ்சாப், சண்டிகர், இமாச்சல பிரதேசம், ஜம்மு அண்ட் காஷ்மீர், டெல்லிங்கிற 24 மாநிலங்கள்லையும் யூனியன் பிரதேசங்கள்லையும் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. 2005 வந்து இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது மற்ற மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்களில். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா GST அப்படிங்கிற ஒரு விஷயம் நாடு முழுக்க நமக்கு எப்போ கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா ஜூலை 1, 2017 வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது ரொம்ப 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 முக்கியமான கொஷின். அடிக்கடி கேட்கப்பட்ட ப்ரீவியஸ் இயர் கொஷின். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. சரிங்களா. சரி, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இங்கே தூய்மை பாரத வரி, ஸ்வச் இந்தியா அப்படின்றது இருக்கும் இல்லைங்களா. ஸோ இதுக்கு வந்து ஒரு டேக்ஸ் வந்து இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 2015 நவம்பர் மாதம் 15 வந்து தொடங்கப்பட்டிருக்கு. சரிங்களா. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 0.5% வரியாக இருந்தது. இப்போ வந்து 14% மேற்பட்டு சில எங்கெங்கே இடத்துக்கு தகுந்த மாதிரி நமக்கு வந்து டேக்ஸ் வந்து போடப்பட்டுருக்கு. சரிங்களா. இப்போ ஃபைனலாக ஒரே ஒரு பாக்ஸ் மட்டும் பார்த்தோன்னா இந்த பாடம் வந்து நமக்கு கம்ப்ளீட் ஆகிடும். நேர்முக வரிக்கும் மறைமுக வரிக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஷியேஷன்ஸ் பார்த்துடலாம். இப்போது நேர்முக வரிங்கிறது மற்ற நபர்கிட்ட மாற்றிவிட முடியாது. ஆனால் மறைமுக வரியில் அந்த அவங்களோட வரியை மற்றவங்களுக்கு மாற்றிவிட முடியும். இன்னொன்று, இது வந்து பர்சன், ஒரு இண்டிவிஜுவல் பர்சன், தனி
தனியாளுக்கோ இல்லை நிறுவனங்களுக்கோ வந்து விதிக்கக்கூடிய வரி. இது வந்து நிறைய பொருட்களுக்கு, சேவைகளுக்கு, தூய்மையாக வச்சுக்கிறதுக்கு கூட நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க, இந்த இடம் தூய்மையாக இருக்குது, இந்த இடத்த நீ கிராஸ் பண்ணி தான் போகிற, அப்போ அந்த வரி உனக்கும் விதிக்கப்படும். இந்த மாதிரி வந்து நிறைய சேவைகளுக்கும் விதிக்கப்படக்கூடியதான் இந்த மறைமுக வரி. சரிங்களா? அடுத்து இந்த இடத்துல பணவீக்க அழுத்தம் கிடையாது, ஆனால் மறைமுக வரியில் பணவீக்க அழுத்தம் இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வரி தாக்கமும் வரி நிகழ்வும் சமமாக இருக்குது, ஆனால் இங்கே வந்து வெவ்வேறாக இருக்குது. சரிங்களா? சரி, அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நெகிழ்வுத்தன்மை குறைவாக இருக்குது, இங்கே நெகிழ்வுத்தன்மை அதிகமாக இருக்குது. அவ்வளோதான், முடிஞ்சுது. ஓகேங்களா? ஸோ இது வந்து மனப்பாடம் பண்ணணுமான மனப்பாடம்லாம் பண்ண வேணாம், ஜஸ்ட் இந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கோங்க, அவ்வளோதான். இந்த பாடம் வந்து நமக்கு முழுமையாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கும் நம்மளோட தமிழ் பேட்ச் ஆர் மேக்ஸ் பேட்ச் ஆர் ஜெனரல் ஸ்டடீஸ் பேட்சஸில் வந்து ஜாயின் பண்ணணும், மெட்டீரியல்ஸ் வந்து தேவைப்படுது, டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டிங்கன்னா தாராளமாக டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர் எடுத்துக்கோங்க, டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டு நீங்களும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.